Hi all, Assalamu alaikum. Hope you all are safe and healthy. இந்த வீடியோவில் பேசிக்காக பேக்கிங்க்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படுதுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேனோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூட பிகினர்ஸ்க்கு நிறையா டிப்ஸுமே நடுவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேக் ரெசிபி வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. இன்ஷால்லா நான் சீக்கிரம் வந்து ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கேக் சேல் பண்ண போறீங்க, இதை ஒரு பிஸ்னஸா மாற்ற போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டர்ன் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேக் ஃப்ராஸ்ட் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு இந்த டேபிள் வந்து யூஸ் ஆகும், ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரதுக்கு. அண்ட் அடுத்து மிக்சிங் பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லயும் இருக்கு, ஸ்டீல்லையும் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. பட் அதை விட பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய சைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பர்ஃபெக்டான மெஷரிங் கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஸ்டீலில் இருக்குது, செராமிக்கில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ ஒரு செட் நம்மளுக்கு போதும். அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வைக்க தோணும் மெஷரிங் கப்ஸு. ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு செட் வந்து உங்களுக்கு போதும். கப் அண்ட் ஸ்பூனோட செட்டாக வாங்கிக்கோங்க. அடுத்ததாக கேக் டின் ஆர் கேக் பேனுன்னு சொல்லலாம். இது அவனில் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது அலுமினியம் அண்ட் ஸ்டீல் அவைலபிளாக இருக்குது. அலுமினியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அண்ட் லைஃபுமே அதிகமாக வரும் நீங்கள் அலுமினியம் வாங்கும் போது. இல்லை நிறையா ஷேப்ஸ் அண்ட் இன்ச்சஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து சைடில் வந்து இன்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கிளிப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து நம்ம சில்வர் ஃபாயில் போட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மேலே வச்சு நம்ம பேட்டரை ஊற்றி அவனில் பேக் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் எல்லா பேனுமே நீங்கள் அட் அ டைம் வாங்க முடியாது. இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் உங்களுக்கு கேக் ஆர்டர் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து கேக் நாசில்ஸ். இது பைப்பிங் பேக்ல போட்டு நம்ம கேக் ஃப்ராஸ்ட் பண்ணும் போது டிசைன் போடுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஸ்டார் நாசில் இந்த மாதிரி பேசிக்கா ஒரு 5-6 நாசில்ஸ் இருக்கு. செட்டா நீங்க வாங்கும் போது ஒரு 150 தான் வரும். பேசிக் நாசில்ஸ் வந்து ஒரு 5 பீஸ் வந்து செட்டா ஒரு 150 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே சேம் டைம்ல வாங்குறதுக்கு இந்த மாதிரி காம்போவா பேக்கெட்டா இருக்கிறது வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்தது பைப்பிங் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு சொல்லிட்டு 3 சைசஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹோம் பேக்கரா இருக்கிறீங்க, நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க உங்க பேக்கிங் பிசினஸ் அப்படின்னா நீங்க மீடியம் சைஸ் பைப்பிங் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். லார்ஜ்ன்னும் போது நம்மளுக்கு நிறைய ஸ்பில் அவுட் ஆகும், நம்மளுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் பிகினர்ஸா இருக்கும் போது. ஸோ மீடியம் சைஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்க்ரேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம கேக்கை வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்க்ரேப்பர்ஸ் வந்து நிறைய மாடல்ஸில் இருக்குது. ஸ்டீல் அண்ட் பிளாஸ்டிக், அப்புறம் லேஸாக பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணாலே இதெல்லாம் போதும். நான் ஸ்டீல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பிளாஸ்டிக்கை விட. ஸோ ஸ்டீலுன்னும் போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரதுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ஃபோல்டபுள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஒரு டோம் ஷேப் கொண்டு வரதுக்கு வந்து கேக்ல வந்து அந்த ஸ்க்ரேப்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கணும்னா ஸ்டீல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 150 அந்த ரேஞ்ச் தான் வரும். அதுக்கப்புறமா பிகினர்ஸா இருக்கிறீங்கன்னா டம்மி வந்து ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வருதோ இல்லையோ நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும். நம்மளோட ஒர்க்கை பார்த்தாதான் நம்ம கிட்ட வாங்குவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்ரி டைம் நம்ம கேக் பேக் பண்ணணும்னு கிடையாது. டம்மீஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற இந்த டூல். இது பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட்டில் நம்ம எல்லாமே செய்யலாம்.
அவ்வளோ டிசைன்ஸுமே இந்த டூல்லே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு டிசைன் இருக்கும், பேக்ல ஒரு டிசைன் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு டெடி பியர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெடி பியருக்கு வந்து வைக்கிறக்கூடிய வாய், கண் எல்லாத்துக்குமே வந்து இதில் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஒரு ஃப்ளவர் பண்ணுறது கூட இது இருந்துச்சுன்னா ஈஸி. அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து அழகாக அந்த எட்ஜஸ்லாம் கர்வாக வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 150 190 அந்த ப்ரைஸ் தான் இருக்கும். இதுவும் ஸ்டீலில் அவைலபிளாக இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் எனக்கு அது யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுவுமே. அடுத்ததா ஸ்பேச்சுலாஸ். இதுலேயுமே ஸ்மால், மீடியம், லார்ஜ் இருக்குது. ஹோம் பேக்கர்ஸ்க்கு நீங்கள் மீடியம் அண்ட் ஸ்மாலே போதும் பிகினர்ஸ்க்கு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பேட்டர் வந்து பவுல்லேருந்து நம்ம டின்னுக்கு மாற்றும் போது யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த பேட்டருமே வந்து பவுலில் வந்து ஸ்டிக் ஆகாது, கம்ப்ளீட்டாக வந்து வைப் ஆகிட்டு வந்துடும். இது பேர் வந்து பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே நிறையா ஷேப்ஸ், சைஸஸ் வந்து இருக்கு. இது நம்ம கேக் ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. நான் சொன்ன மாதிரி பாருங்க, நிறைய ஷேப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ வந்து தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஒன்று காமிச்சேன்ல, அது வந்துட்டு போதும் பிகினர்ஸ்க்கு. அது வந்து ஒரு மீடியம் சைஸ் வாங்கி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் நைஃப்ல பார்த்தீங்கன்னா செரேட்டட் நைஃப் தான் வந்து ரொம்ப முக்கியம் பேக்கிங்க்கு. நார்மல் நைஃப் நம்ம யூஸ் பண்ணோம்னா கேக் ஆர் எனிதிங் சாஃப்டாக உள்ளது பிஞ்சு போயிடும். செரேட்டட் நைஃப்னா அது அழகாக வந்து ஸ்லைஸ் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததான் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர்ஸ். இதில் நார்மலாக கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து குட்டியாக ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. இப்போ இந்த பிளேடு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளது தான் பேக்கிங்க்கு வந்து பெஸ்ட்டு. கப் கேக் பேட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா நம்ம குக்கி டோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி உள்ளது வந்து பெஸ்ட்டு. பிகாஸ் அந்த பிளேட் மூவ் ஆகுறதுனால எந்த பேட்டரும் வந்து ஸ்டிக் ஆகாது ஸ்கூப்பரில், அப்படியே வலிச்சிட்டு வந்துடும். அடுத்ததா மோல்ஸ். ஆல்ஃபபெட் மோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிகினர்ஸ்க்கு. பிகாஸ் எடுத்தோன்னே எல்லாருக்கும் கேக்கில் வந்து பைப்பிங்கில் நம்மளுக்கு வந்து வேர்டிங்ஸ் எழுதுறதுக்கு வந்து அவ்வளோவா நீட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் மோல்ஸு, ஃபாண்டன்ட் மோல்ஸில் வந்து ஆல்ஃபபெட் மோல்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிலிகான் பேஸ் இருக்குது, அப்புறம் அக்ரலிக்கில் இருக்குது. ஸோ நிறையா மாடலில் வந்து ஆல்ஃபபெட் மோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த மோல்ல பார்த்தீங்கன்னா கிளவுடு, சன்னு, கிராஸு இந்த மாதிரி மோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து, எந்த இது உங்ககிட்ட இல்லைன்னு பார்த்துட்டு வாங்குங்க. கடையில் வந்து நிறைய மோல்ஸ் இருக்கும். இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கேன்னு வாங்காமல் எது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோல்டில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி யோசித்து வாங்குறது நல்லது பிகினர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டின ஆல்ஃபபெட் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசு சாக்லேட் மோல்டு, அது அக்ரலிக்கில் உள்ளது. இது வந்து ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து லெட்டர்ஸ் இருக்கும். இதை நம்ம இன்செர்ட் பண்ணி எந்த வேர்டிங் வேணுமோ இன்செர்ட் பண்ணி அதை நம்ம ஃபாண்டன்ட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அந்த இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு ஃபாண்டன்ட்டில் கிடச்சிரும். ஸோ ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, நம்பர்ஸ் இருக்கும் இதில். ஸோ மிக்ஸ்டாக இருக்கும். இதுவுமே ஒரு 200க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு பேர் வந்து ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது ஆல்ஃபபெட் ஸ்டாம்ப். இந்த ஸ்டாம்பில் வந்து சில சிம்பிள்ஸ், அப்புறம் ஆல்ஃபபெட் வந்து கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்பர்ஸ். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதுவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டோனட் கட்டர்ன்னு சொல்லிட்டு விற்கிது. இது நிறையா ஷேப்ஸில் இருக்குது. ஹார்டின் வந்து நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஹார்டின் தான் வந்து வாங்கினேன். இந்த ஃபாண்டன்ட் கட்டரில் நம்ம ஃபாண்டன்ட்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த கட்டரை இந்த மாதிரி பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஷேப்பில் ஃபாண்டன்ட் வந்து ரிமூவ் ஆகி கரெக்டாக வெளியே வந்துடும். அடுத்ததாக டோனட் கட்டர், ஜிஞ்சர் மேன் கட்டரு, அதுக்கப்புறமா ஸ்டார் ஷேப் கட்டரு. இந்த டோனட் கட்டர்லாம் வந்துட்டு நான் என்னது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் மேன் குக்கி கட்டர்லாம் கிறிஸ்மஸ் டைமில் நான் வந்து வாங்கினது. ஸோ அப்போ ஹேம்பர் போடும் போது ஜிஞ்சர் மேன் குக்கி செய்கிறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபாண்டன்ட் கட்டர், பேபி ட்ரெஸ் இருக்கும்.
இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆர்டர் வரும்போது வாங்கினது. நான் சொன்னேன்ல நெறைய மோல்ட்ஸ் இருக்கும் ஷாப்ஸ்ல. எது நம்ம ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுட்டு வாங்கணும். ஸோ சிலிகான்லயும் வந்துட்டு மோல்ட்ஸ் இருக்கு. அக்ரிலிக்லயும் மோல்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 10 பாக்ஸஸ் அந்த மாரி குடுப்பாங்க. சில ஷாப்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் பாக்ஸஸுமே அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி பேக்கிங் பாக்ஸஸ்லாம் மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்க காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோர்ஸ் பண்ணிக்கணும். டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ் இருக்கு. இதுல வந்து குக்கீஸ் வந்து நம்ம கவர் பண்ணி போடலாம். சாக்லேட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்துட்டு அரௌண்ட் 5 ருபீஸ் ஆர் 4 ருபீஸ்க்கு வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி பிரிண்டட் பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 25 பாக்ஸஸ் வந்து 350 ஆர் 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த மாதிரி ஹேம்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எனக்கு ஃபீல் ஆகுறதுனால அக்கேஷ்னலாக வாங்குவேன். ஏதாச்சும் ஹேம்பர் வந்து நான் போடுறேன், இப்போ தீபாவளிக்கு ஒரு ஹேம்பர் போடுறேன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வாங்குவேன். கிறிஸ்மஸ்க்கு போடுறேன்னா அந்த தீம் ரிலேட்டடாக பிரிண்ட் பண்ணி வாங்குவேன். அதாவது பிரிண்ட் பண்ணி வாங்குவேன்னா ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியே ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேக் பண்ணி கொடுக்குற பாக்ஸு. இந்த மாதிரி டிசைன் போட்ட பேப்பர்ஸ் வந்து நம்ம பேக்கிங் ரா மெட்டீரியல் வாங்குற ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேப்பர்ஸில் நான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நோட் எழுதி வைப்பேன். பேக்கிங் பண்ணும் போது ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ, பேக்ட் வித் லவ், இந்த மாதிரி சொல்லி நோட்ஸ் எழுதி கொடுப்பேன். அண்ட் இது வந்து நான் ஜார் கேக்ஸ் கவர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அது பார்க்குறதுக்கு அழகாக நம்மளுக்கு தெரியும். எல்லாமே ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே. ஸோ கலர் பேப்பர்ஸும் நான் சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் நோட்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு. கேக் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ச்சஸில் வந்து கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரீயூசபிள் போர்ட்ஸ் கூட வந்துருச்சு இப்போது. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் டம்மி கேக்கில், அதை வந்து கண்டென்ட்டாக நான் போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னும் போது நம்ம ரீயூசபிள் போர்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எவ்ரி டைம் ஒரு போர்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ரீயூசபிள் போர்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா போர்டு இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கேக் பேக் பண்ணி கொடுக்குற பாக்ஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. இப்போ 10 இன்ச் போர்ட்னா நம்ம 10 இன்ச் பாக்ஸ் தான் வாங்கணும். அதை விட பெரிய பாக்ஸ் 11 இன்ச் பாக்ஸ் வாங்கிட்டா போர்டு வந்து மூவ் ஆகும். அப்போது டெலிவரி பண்ணுற போது நம்மளுக்கு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. 10 இன்ச் போர்டுக்கு 10 இன்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணாதான் ஃபிக்ஸாக இருக்கும், கேக் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிப்பன்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பேக்கிங்கை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஹேம்பர் பாக்ஸஸில் நான் அந்த ரிப்பனை வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் உங்களோட க்ரியேட்டிவ் தான் எல்லாமே. அதுக்கப்புறமா யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸ் வந்து கொடுப்பேன் டெலிவரி அப்போது கஸ்டமர்ஸ்க்கு. ரொம்ப முக்கியம் வந்துட்டு மறக்காமல் இதை வச்சிடணும். கேக் கட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. நைஃபு செரேட்டட் நைஃப் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதே வந்து பிளெயினாகவும் வரும். செரேட்டட் நைஃப்னும் போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த நைஃப் வந்து இப்போ அக்ரலிக்லேயும் கிடைக்கிது. அக்ரலிக்கில் வந்து நீங்கள் உங்கள் பிராண்ட் நேமை வந்து அந்த ஹேண்டிலில் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கிது. நான் வந்து உட்டன் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லோகோ போட்ட ஸ்டிக்கர்ஸு. இந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணணும், எந்த ஆப் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கலன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் பண்ணுற பாக்ஸில் வந்து நான் இந்த ஸ்டிக்கரை வந்து ஸ்டிக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி தேங்க்யூ ஸ்டிக்கருமே யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இந்த ஸ்டிக்கர் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் ஹோம் பேக்கர்ஸ்க்கு பேசிக்காக என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. பாய்.